ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான கீ பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஹேண்ட் விஸ்க் இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட கலர் லைட் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்புக்கு சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப்புக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு 1/2 கப்புக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணால் போதும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட்டாக க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம். இது கூட நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப்புக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம கையை வச்சு லைட்டாக நம்ம பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. வெறும் நெய்யை வச்சு தான் நம்ம நல்லா பிசைய போகிறோம். இப்போ நம்மளுக்கு பிசைய வர மாட்டுக்குன்னா கூட கொஞ்சம் நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துக்க போகிறோம். நம்ம குட்டி குட்டியாக நம்ம குக்கீஸ் செய்ய போகிறோம். கொஞ்சம் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி மீதி உள்ளதை நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்க்கெலாம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும்னு கிடையாது. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம். குக்கீஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. உள்ளே நீங்கள் சால்ட் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதில் வச்சு நம்ம 15 to 20 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ண போகிறோம். விசில் எதுவுமே போடக்கூடாது. 15 to 20 மினிட்ஸ் நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் சைட்லலாம் லைட் ப்ரௌன் கலரில் தெரியுது. இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு அடியில் இருக்கும், மேலே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளோட குக்கீஸ் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அது வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் லைட்டாக உடச்சி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். அதிலே எனக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் நான் பண்ணுற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ரன்ச்சியாக வரும். நம்மளுக்கு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நெய் பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.